ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதா ராதா கிச்சன். இன்றைக்கி நம்ம சூடான சுவையான முட்டை குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் முட்டையை வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு தட்டில் 4 வெங்காயம், 4 பச்சை மிளகாய், 2 தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, தாளிக்க பட்டை, 2 கிராம்பு, கல்பாசி, ஒரு துண்டு ஸ்டார் எடுத்து வச்சுக்கணும். ஒரு பிளேட்டில் ஒரு சில் தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, 4 முந்திரி போட்டு மிக்ஸி ஜாரில் தண்ணி கலந்து சேர்த்து அரைச்சி வச்சுக்கணும். அரைக்கும் போது கொரகொரப்பாக அரைக்கணும், ரொம்ப மையாக அரைச்சிடக்கூடாது. ஒரு பாத்திரத்தில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம தாளிக்க தேவையான சோம்பு, பட்டை, கிராம்பு, கல்பாசி, பிரிஞ்சி இலை போட்டு கொஞ்சம் கருகாமல் வதக்கிக்கணும். இதோட நம்ம நறுக்கி வச்ச பொடியான வெங்காயத்தை, நல்லா பொடியான வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, கருகாமல் வதக்கணும். இதோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். நல்லா வதக்கிட்டு பச்சை வாடை போக 2 தக்காளியை, நறுக்கின தக்காளியை இதோட சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வதக்கணும். மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். தக்காளி முழுசாக தெரிஞ்சால் நல்லா இருக்காது, ஆனால் நல்லா வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. நல்லா உங்களுக்கு வேணும்னா காஷ்மீர் மிளகாய்த்தூள் கலருக்கு வேணால் சேர்த்துக்கோங்க. இதோட நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டுக்கணும். அதோட 3/4 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கறி மசால் தூள், 1 ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டுட்டு தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கணும். 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இன்னும் ஒரு 1/2 டம்ளர் வேணால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வைங்க. வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுது இருக்குல்ல, அதை சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக வேணும் அப்படின்னா தண்ணி நிறையா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை கிரேவி மாதிரி கொஞ்சம் கட்டியாக வேணும் அப்படின்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. உப்பு தேவைக்கேற்ப கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை நல்லா ஹெவியாக வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அவிச்சு வச்ச முட்டையை கத்தியால் 4 பக்கம் கீறி விட்டுக்கோங்க. கீறி விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்து அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் குறைச்சி வச்சுட்டு, ஏன் குறைச்சி வைக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்பீடாக வச்சா அப்படின்னா கருகி போயிடும். அதுக்காக இப்போ கட் பண்ணி வச்ச முட்டையை அந்த பாத்திரத்தில் சேர்த்து நல்லா பொன்னிறமாக கலந்து விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் கரெக்டாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா முட்டை ரொம்ப ஹார்டாயிரும். நல்லா ஒரு தடவை நல்லா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லா பக்கம் மசாலா சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த பக்கம் நல்லா கொதிச்சிருச்சு குருமா. நம்ம ஃப்ரை பண்ண எக்கை என்ன பண்ணலாம், இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கணும். சேர்த்து விட்டுட்டு அடுப்பை குறைச்சி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் நம்ம நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழையை மேலே தூவி விட்டுட்டு கரண்டி போட்டு நம்ம ரொம்ப கிளறக்கூடாது. கிளறுனா அப்படின்னா அந்த முட்டை லைட்டாக உடைய ஆரம்பிக்கும். இப்போ சூப்பரான சுவையான முட்டை குருமா ரெடி. இந்த முட்டை குருமாவோட தோசை, சப்பாத்தி, இட்லி எது வேணால் நம்ம வச்சு தொட்டு சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.